ஹலோ! இந்த வாரம் ஓடிடி தளங்கள்ல எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது காந்தி கண்ணாடி. நடிகர் பாலா, இயக்குனர் பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா உள்ளிட்டோர் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி. இந்த திரைப்படம் அமேசான் பிரைம் ஓடிடில காண கிடைக்கிறது. லிஸ்ட்ல அடுத்தது ராம்போ. இயக்குனர் முத்தையா இயக்கத்துல நடிகர் அருள்நிதி நடிப்புல குத்து சண்டையை மையமா வச்சு இந்த படம் உருவாகி இருக்குது. இது அக்டோபர் 10ஆம் தேதி நேரடியா சன் நெக்ஸ்ட் ஓடிடில வெளிவருது. இதுல தன்யா ரவிச்சந்திரன், அபிராமி, விடிவி கணேஷ் ஆகியவங்க நடிச்சிருக்காங்க. அடுத்தது மிராய். கார்த்திக் கட்டம்நெனி இயக்கத்துல வெளியான மிராய் படத்துல தேஜா சஜ்ஜா, ரித்திகா நாயக், மனோஜ் மஞ்சு, ஸ்ரேயா சரண் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. மிராய் படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடம் ஆகிய மொழிகள்ல வெளியாகுது. அடுத்தது வேடுவன். நடிகர் கண்ணா ரவி நடிச்சிருக்கிற புதிய இணைய தொடர் தான் வேடுவன். இந்த வெப் சீரிஸ் ZEE5 ஓடிடில அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகுது. ஸ்ரீநிதி தயாரித்துள்ள இந்த தொடரை இயக்குனர் பவன் இயக்கியுள்ளார். சஞ்சீவ், ஐஸ்வர்யா ரகுபதி ஆகியோரும் இதுல நடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல அடுத்த படம் பாம். விஷால் வெங்கட் இயக்கத்துல நடிகர் அர்ஜுன் தாஸ் நடிப்புல வெளியான படம் தான் பாம். ஆஹா தமிழ் ஓடிடில அக்டோபர் 10ஆம் தேதி இது வெளியாகுது. இந்த படத்துல காளி வெங்கட், நாசர், சிங்கம்புலி, பாலசரவணன், TSK ஆகியோர் நடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல அடுத்து இருக்குது வார் 2. நடிகர்கள் ஜூனியர் NTR, ஹிருத்திக் ரோஷன் நடிப்புல வெளியான படம் தான் வார் 2. இது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து அவைலபிளா இருக்கும். இந்த படம் யாஷ்ராஜ் பிலிம்ஸ் தயாரிப்புல இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்துல எடுக்கப்பட்டது. கியாரா அத்வானி இதுல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல அடுத்த இருக்க படம் உருட்டு உருட்டு. இயக்குனர் பாஸ்கர் சதாசிவம் இயக்கத்துல காமெடி கதைக்களத்துல உருவான படம் தான் உருட்டு உருட்டு. இதுல கதாநாயகனா நாகேஷோட பேரன் கஜேஷ் நடிச்சிருக்காரு. இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடி தளத்துல வெளியாகுது. சோ இப்ப நம்ம பார்த்த படம் அண்ட் வெப் சீரிஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதை நீங்க இந்த வாரம் பார்க்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டே டியூன்ட்.